माये विष्णुमये माया माया विष्णुमया மாயன் மாயன் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, சாத்தான் வழிபாடு இப்போது ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு? மாயன் மயன் நேயர்களுக்கெல்லாம் திரும்பவும் இந்த விஷ்ணுமாயாங்கிற ஒரு அற்புதமான ஒரு தொடர் மனிதன் வாழ்வை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பார்த்தீங்கன்னா எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி முழுவதும் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யுகத்தை பொறுத்தவரை கலியுகம். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற ஒரு நிலையில் தான் மனித வாழ்வு. இறைவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை நதியில் நீராடி விட்டோம், எத்தனை ஆலயங்களை தொழுது விட்டோம், எத்தனை பரிகாரங்களை செய்து விட்டோம், ஆனாலும் முழுமையான பலனை நாம் நெருங்குவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த விவேகம் உடனே இதையும் அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கும் பொழுது தான் நம்முடைய மனம் அந்த காலத்தில் கிராமப்புறங்களையும் சரி மலைப்புறத்திலையும் சரி வழிபட்ட அற்புதமான தேவதைகள். இந்த தேவதைகளை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வழிமுறை கிடையாது. தூய்மையான அன்பு இருந்தாலே போதும். அந்த அன்பை வெளிப்படுத்தினால், இருப்பதை கொண்டு அன்பை வெளிப்படுத்தினாலே வரக்கூடிய தெய்வ சக்திகள் தான் இந்த மாதிரி தேவதைகள். அந்த மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கருப்புசாமி, முடியப்பன், பேச்சியம்மன், இருளாயி, மதுரை வீரன் என்றெல்லாம் முனியப்பன் என்றெல்லாம் தேவதைகள் தெய்வங்களை வழங்கி வந்தார்கள். இன்றைய காலகட்டம் அந்த தேவதைகளை நாம் நெருங்குகிற ஒரு சூழல் தான் காரணம். இன்றைய காலத்தில் இறைவனை நெருங்கும் என்பதெல்லாம் அதற்கெல்லாம் ஒரு விலை வைத்திருக்கின்றார்கள். கடவுளை நெருங்குவதற்கும் கடவுளை தொடுவதற்கும் கடவுளை பார்ப்பதற்கும் பூஜைக்கு அதுக்கு இதுக்குன்னு பார்த்துட்டு எத்தனையோ ஒரு விலையை வைத்து விட்டார்கள். இறைவனை கூட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான் நடத்துகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனை நெருங்குவதற்கு ஒரு அற்புதமான வழிதான் விஷ்ணுமாயா வழிபாடு. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலம் கடுமையாக போராடினோம். இழந்ததை மீட்பதற்கு ஒரு அற்புதமான வழி எது என்பதைத்தான் சொன்னேன். ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை அம்மனை தமிழகத்திற்கு வழிபாடு கொண்டு வந்த பொழுதெல்லாம் ஒரு அவருடைய நினைவு வேறு மாதிரி இருந்தது. இன்று அலை அலையாக மக்கள் மூகாம்பியின் தனிநாதன் நோக்கி நகர்வதை பார்க்கின்றோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் ராகவேந்திரரை இந்த அவருடைய வழிபாட்டு முறையை அவர் சொன்ன பொழுது எல்லோரும் வியந்து பார்த்தோம். இப்படி ஒரு மகானா அந்த மகன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கின்றாரா என்று நினைத்து மந்திராலயம் நோக்கி நகர்வதை பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலமாக நான் தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசி வர மாயன் விஷ்ணு மாயன் என்று சொல்லக்கூடிய தேவதை தெய்வம் ஒரு காலத்தில் நெருங்க முடியாது, இவனை அணுக முடியாது. காரணம் பயம் ஒன்றை வைத்து இவனை நெருங்க விடாமல் செய்து விட்டார்கள். நெருங்கி பார்த்தேன். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் எண்ணம் முடம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்ன என்ற ஒரு நிலையில் இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே வாழ்வே இல்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது நெருங்கி பார்ப்போம் என்ற நெருங்கிய பிறகுதான் தெரிகிறது தாயிலும் சிறந்தவன், தந்தையிலும் உயர்ந்தவன், குருவை விட ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடியவன் விஷ்ணுமாயா. அந்த வகையில் இந்த கலியுகத்தினுடைய ஒரு கண்கண்ட தெய்வம் விஷ்ணுமாயா. எதையுமே வணங்கி பார்த்தால் தான் தெரியும், நெருங்கி பார்த்தால் தான் தெரியும். அந்த வகையில் விஷ்ணுமாயா கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம். ஐயா, விஷ்ணுமாயாவும் சாத்தானும் ஒன்றான்னு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தனும் சாஸ்தாவும் ஒன்றான்று எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களே, அருமையான ஒரு கேள்விக்கான பதில் தான். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா கால பரிமாற்றம் தான். இன்று கண்ணகி வழிபாடு தான் மலையத்துவ தேசத்தில் பகவதியாக மலர்ந்தது. இங்கு தமிழ்நாட்டினுடைய வேறு இந்த வேறு தான் பார்த்தீங்கன்னா கிளையாக, தழையாக, பூவாக, காயாக கடித்து தொங்குகின்றது. இங்கு வழிபட்ட தேவதைகளும் தெய்வங்களும் தான் பிற இடங்களுக்கு சென்று வேறு பரிமாணம் பெறுகின்றன. அந்த வகையில் பார்த்தா ஒரு நிகழ்வை சொன்னால் புரியும் என்று நினைக்கின்றேன். ஆணுக்கும் பிறந்த மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் பிறந்தவனே ஐயப்பன் என்று சொல்லி வந்தார்கள். அது அப்படி அல்ல என்பதைத்தான் என்னுடைய பக்தியில் நான் நெருங்கிய பொழுது உணர்ந்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் செய்கின்றான் மனத்திலே. அவனுடைய தவத்தினுடைய வலிமையினால ஒரு நல்லவனுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவன் அங்கு மலையை வருகின்றார் கைலாயத்திலிருந்து. அவனோடு பார்வதி தேவியும் வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற வடிவம் கிராத ரூபம். கிராதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட ரூபம். வேடச்சியாக வருகின்றார்கள். வந்து அர்ஜுனனுக்கு பாசுபதாசம் கொடுக்கின்றார்கள். கொடுத்து நகருகின்ற பொழுது அந்த சிவனும் காளியும் ஒன்றாக இணைகின்றார்கள்.
அந்த இணைவின் விளைவாக பிறக்கிறது ஒரு அற்புதமான தெய்வ குழந்தை. கலியுகத்தில் இந்த உலக நலன் வேண்டி எத்தனையோ கவலைகள், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டம் இந்த கலியுகம். அதுவும் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உறவு ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தையினுடைய ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தும் இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் ஒரு நல்ல நிலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சக்தியை விட்டு செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட குழந்தை தான் சாஸ்தா, தர்மசாஸ்தா என்ற குழந்தை தான். அப்படியே தான் சாத்தான் என்னுடைய விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயா தான் அந்த குழந்தை. அவரே ஐயப்பனாக மாறுகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு உண்டு. எங்கெல்லாம் தர்மசாஸ்தா இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் விஷ்ணுமாயன் தான். சிவ விஷ்ணுனுடைய ஐக்கியமே இந்த சாஸ்தா வழிபாடு. சாஸ்தா வழிபாடை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல, கேரளாவிலும் அந்த சாஸ்தா வழிபாடு, சாத்தன் வழிபாடு இன்னைக்கும் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையில் வணங்கப்படுகின்றது.